நேற்று அமைச்சரவை பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டாங்க. இந்த மோடி அமைச்சரவையில் இந்த சோஷியல் ஜஸ்டிஸ் எந்த அளவுக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கு? ஓரளவுக்கு அவங்க நிறைவேற்றியிருக்கிறாங்க. இன்னும் நிறைவேற்றணும். முஸ்லீம் ரெப்ரசன்டேஷன் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய விமர்சனம் வருது. எம்பிஸ் இல்லை அப்படின்றது ஒரு காரணமாக எடுத்துக்கலாமா, இல்லை அது இந்த பிஜேபியோட இந்த இந்துத்துவ பாலிடிக்ஸில் ஒரு பார்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்? முஸ்லீம் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும்னா ஜேடியும் நாயுடும் கொடுக்கலாமே. அவங்கள்ட்ட ராஜ்யசபா மெம்பர் இருப்பாங்க, அவங்கள்ட்ட லோக்சபா மெம்பர் இருக்கலாம், அல்லது யாரையாவது கொடுத்து ராஜ்யசபா அவங்க ஆக்கிக்கலாம். நாயுடுவும் மோடியும் சேர்ந்து இருக்கிறது தான் ஆந்திரா வெற்றிக்கு ஒரு வழிவகை செய்யும். ஸோ வெற்றியை நமக்கு ஈல்டு பண்ணக்கூடிய கூட்டணி கட்சிகள் தான் கொடுக்குறாங்க. மோடிக்கு எதிராக நோ அதர் ஆல்டர்னேட்டிவ். இதுதான் மோடிக்கு ப்ளஸ். மோடி லீடர்ஷிப்பை சொல்லி தான் அந்த கூட்டணி கட்சிகளே எம்பியாக ஜெயித்தாங்க. தமிழ்நாட்டு சென்ட்ரிக்கா என்ன பண்ணுவோம்ப்பா மோடி மேலே. அப்பப்பா எடப்பாடியை சிஎம்மா சொல்கிறது எந்த வகையிலையும் மோடிக்கு 29 லாபம் இல்லை. எடப்பாடியை பலகீனப்படுத்தி அவரை 10% தள்ளி வேறு வழி இல்லாமல் 29 மோடி பிரைம் மினிஸ்டர்னே அவர் வரணும். அதிமுக பாஜக கூட்டணி வரவிடாமல் செய்தது எங்கள் டீம் தான். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் விஷால் பொலிவார் சார். நேற்று அமைச்சரவை பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டாங்க. பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ் நீங்கள் பல இடத்துல பேசிகிட்டு இருக்கீங்க. இந்த மோடி அமைச்சரவையில் இந்த சோஷியல் ஜஸ்டிஸ் எந்த அளவுக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கு? ஓரளவுக்கு அவங்க நிறைவேற்றியிருக்கிறாங்க. இன்னும் நிறைவேற்றணும். அதே வேளையில் தங்களுக்கு வாக்களித்து தங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணி தங்களுக்கு வெற்றி காரணமாக இருந்த யாரையுமே அவங்க லெட் டவுன் பண்ணலை. கேரளாவில் அவங்க ஒரு நாயர், ஒரு சிரியன் கிறிஸ்டின். நாளைக்கு நாயர் ப்ளஸ் சிரியன் கிறிஸ்டின் ஸ்ட்ராட்டஜி தான் அங்கே பண்ண முடியும். அதுதான் அவங்களுக்கு கரெக்டாக இருக்குது. முரளிதரன் வாய்ப்பு கிடைக்காது, நமக்கு வருத்தம் தான். பட்டு பார்ட்டி இதில் ஓட்டிங் பேட்டர்ன் பார்க்கும்போது அசம்பிளிக்கு அதுதான் பண்ணி ஆகணும். முரளிதரனுக்கு ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க. வெஸ்டர்ன் அஃபேர்ஸ் எம்ஓஎஸாக இருந்தார். தென் சுரேந்திரன் தலைவராக இருக்கிறாரு. பட் அவங்க ஓட்டிங் பேட்டர்னை பார்க்கும்போது விஜயனுக்கு பின்னாடி இலவாஸ் ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. பிஜேபி ஓரளவு நிற்கிறாங்க. சிரியன் கிறிஸ்டின்ஸ் உள்ள வர்றதுனால ஜார்ஜ் குரியன் அவருக்கு மந்திரி பதவி கொடுத்து ஹோப்பை ஏற்படுத்தி காங்கிரஸை காலி பண்ணி அங்கே ஏறி வரணும். பார்லிமெண்ட் வேறு, அசம்பிளி வேறு. அசம்பிளியில் விஜயன் தான் மேலே நிற்பார். தமிழ்நாட்டில் ஸ்டேட்டஸ்கோ. முருகன் ஒரு சமூக நீதி பார்வை தான். அவர் சமூகம் மற்ற மாநிலங்களில் இருக்கிறதுக்கும் அவர் பிரச்சாரம் பண்ணார். நமக்கு அவர் இந்த 9 சீட்டுன்னு எடப்பாடி கூட்டணிக்காக இருந்த அந்த இடத்துல நம்ம முருகனை விமர்சிக்கிறோம். மத்திய அமைச்சர் இங்கே கொங்கு மண்டலத்தில் அண்ணாமலை ப்ளஸ் முருகன்கிறது ஒரு காம்பினேஷன் தான், சோஷியல் காம்பினேஷன் தான். பட் அந்த இஷ்யூக்குள்ளே நம்ம அவரை பற்றி நம்ம மாறுபட்ட கருத்தை வைக்கிறோம். அவர் வந்ததும் சமநீதி பார்வையில் மகிழ்ச்சி. தென் மோடிக்கு வேல்யூவேஷனாக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர் அவங்க காஸ்ட் பார்க்காண்டா ஆன் மெரிட் அவங்க மோடியோட லாயலிஸ்ட்டாக இருந்து அவங்க ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆந்திராவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட்டணி அந்த இதுக்கு தங்கன பண்ணியிருக்கிறாங்க. யூபியில் வாக்களித்த லோத்து, குர்மி, ஜாட்டு, ராஜ்புட்டு, பிராமின்ஸு எல்லாருக்குமே வாக்களித்த எல்லாத்துக்குமே அவங்க முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுறாங்க. இங்கே மாஞ்சிக்கு இருக்குது பீகாரில் ஷெட்யூல் காஸ்ட் லீடர், ஃபார்மர் சிஎம் ஆஃப் பீகார். தென் சிராக் பஸ்வான், அங்கே சரண் சிங்ஜியோட பேரன் ஜெயந்த் சௌத்ரி. இப்படி அவங்க குமாரசாமி கவுடா நம்ம பார்ட்டி வாக்களித்தவங்க இந்த இதுக்கு பண்ணியிருக்காங்க. சோஷியல் இன்ஜினியரிங் இந்த இடத்துக்குள்ளே ஒரு அளவுக்கு தான் பண்ண முடியும். அடுத்த கட்டம் யோசித்து ஸ்டேட்டுகளுக்கு போகும்போது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எது முக்கியம்னு பார்த்து செய்வாங்க. இண்டு கான்ஷியஸ் இஸ் கப்பல்டு வித் காஸ்ட் கான்ஷியஸ். அது எலெக்ஷனில் ப்ரூவ் ஆகிருக்குது. அவங்க அந்த பாதையில் தான் போனாங்க. அது எலெக்ஷனில் ப்ரூவ் ஆகிருக்குது. அதே பாதையை அகிலேஷ் யாதவும் பண்ணும்போது பொது தொகுதியில் அட்டவணை பிரிவு சமூகம், தலித் மக்கள் எல்லாம் போகும்போது அது கொஞ்சம் பின்னடைவை கொடுத்துங்கிறதும் மறக்கலை. ஸோ அவங்களும் அதை உணர்கிறாங்க. அதுக்கு தக்கன அவங்க பாதை இருக்கும். இது பை அண்ட் லார்ஜ் சாட்டிஸ்ஃபேக்டரி கேபினட். சார், அதை தாண்டி முஸ்லீம் ரெப்ரசன்டேஷன் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய விமர்சனம் வருது. எம்பிஸ் இல்லை அப்படின்றது ஒரு காரணமாக எடுத்துக்கலாமா, இல்லை அது இந்த பிஜேபியோட இந்த இந்துத்துவ பாலிடிக்ஸில் ஒரு பார்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? முஸ்லீம் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும்னா ஜேடியும் நாயுடும் கொடுக்கலாமே. அவங்கள்ட்ட ராஜ்யசபா மெம்பர் இருப்பாங்க, அவங்கள்ட்ட லோக்சபா மெம்பர் இருக்கலாம், அல்லது யாரையாவது கொடுத்து ராஜ்யசபா அவங்க ஆக்கிக்கலாம். அவங்க செய்யலாமே. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியில் அரசியல் போவாங்களே தவிர முஸ்லீம் ரெப்ரசன்டேஷனுங்கிறது
நம்மளை பொறுத்தவரை முஸ்லீம் ரெப்ரசன்டேட்டிவ் இருக்குன்னு நினச்சவங்க தான். ஆரிஃப் முகமது கான் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வரணுன்னு தான் நம்ம ஃபஸ்ட்டு சாய்ஸாக மோடிக்கிட்ட நம்ம இதை வச்சோம். செகண்டு தான் ட்ரைபல் சொன்னோம், ஃபஸ்ட்டு சாய்ஸ் முஸ்லீம் தான் சொன்னோம். பட் அரசியல் சூழ்நிலைகள் அன்னைக்கு ப்ராஃபிட்டை பற்றி நூபுர் சர்மா பேசுனது, அதில் உள்ள விளைவுகள் அதெல்லாம் வந்து கேரளா கவர்னர் ஆரிஃப் முகமது கான் வந்து பிரசிடென்ட் ஆக முடியாத ஒரு சூழல் உருவாகி ஒரு ட்ரைபல் வந்தாங்க. அப்புறம் பஸ்மந்தா முஸ்லீம்ஸு, ட்ரிபிள் டலாக்கு, கட்சி யாத்திரை இதெல்லாம் பண்ணாலும் கூட சில அரசியல் சூழ்நிலைகளை வந்து அதற்கு இடர்பாடாக இருக்குன்னு நான் கருதுறேன். இந்த கூட்டணி கட்சிகளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா சில கேபினெட்டுக்கெல்லாம் ஒதுக்கியிருக்காங்க சார். இப்போ இந்த கோலேஷன் கவர்மெண்ட்ன்றதுனால அந்த கூட்டணி கட்சிகளுக்கு அதிக மினிஸ்ட்ரி வந்து ஒதுக்க வேண்டிய கம்பல்ஷன்லையும் பிஜேபி இருக்கு இல்லையா? கண்டிப்பாக அது வந்து நம்பர் கேம் அல்ல. நாயுடு ஆந்திரா வெற்றிக்கு வேணும். இன்னும் கூட நாயுடு ஆந்திரா வெற்றியில் கூட நாயுடுக்கு அசம்பிளியில் நல்லா இருந்ததுன்னு ஒரு இது கூட சொன்னாங்க. பிஜேபி பார்லிமெண்ட்டில் தோற்ற இடத்துல உள்ள திருப்பதியா அங்கே உள்ள செக்மெண்ட்டில் நாயுடு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. எனிவே நாயுடு கூட்டணியில் இருக்கிறாரு. வெலமாஸ் ஓட்டம், பிராமின்ஸ் ஓட்டம் பாஜக மோடி பிரதமருங்கிறதெல்லாம் உள்ளே வந்திருக்குது. ஸோ நாயுடுக்கு வந்து 19 தோல்வியை பாஜக பரிசாக கொடுத்தவங்க இன்றைக்கி வெற்றியை கொடுத்துருக்குறாங்க. பாஜகவுக்கும் 14-19க்கு பிறகு ஆந்திராவில் சீட்டு வந்திருக்குன்னா 24 சீட்டு வரணும்னா நாயுடு தேவை. ரெட்டி என்ன ஸ்ட்ராட்டஜி எடுக்காருன்னு சொல்ல முடியாது. பாஜக கூட இதுவரை எலக்ட்ரல் அலையன்ஸில் வந்ததில்லை. நாளைக்கும் வருவாரா மாட்டாராங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஸோ நாயுடுவை குட் ஹியூமரில் வச்சுருக்கிறதும் அந்த அலையன்ஸை வின் அலையன்ஸாக கொண்டு போகிறதும் மஸ்ட்டு. திமுக காங்கிரஸ் அலையன்ஸ் மாதிரி தானே. பிரிஞ்சு நின்னாங்க, தோற்று போனாங்க, சேர்ந்து நின்னாங்க, ஜெயித்திருக்காங்க. 3 எலெக்ஷனில் தானே. திமுக முதல் எலெக்ஷனில் 14 பிரிஞ்சு நின்னாங்க, காங்கிரஸ் தோற்று போனாங்க. 19 சேர்ந்து நின்னாங்க, ஜெயித்திருக்காங்க. 24 சேர்ந்து நின்னாங்க, ஜெயித்திருக்காங்க. மீண்டும் அவங்க சேர்ந்து நிற்கக்குள்ள வாய்ப்புகள் தான் அதிகம். அதே மாதிரி நாயுடுவும் மோடியும் சேர்ந்து நிற்கிறது தான் ஆந்திரா வெற்றிக்கு ஒரு வழிவகை செய்யும். ஸோ வெற்றியை நமக்கு ஈல்டு பண்ணக்கூடிய கூட்டணி கட்சிங்க தான் கொடுக்குறாங்க. பார்லிமெண்ட் நம்பர்ஸ் ஒன்றும் மேட்டர் இல்லை. தெர் இஸ் நோ அதர் ஆல்டர்னேட்டிவ். இங்கே மோடி அப்சல்யூட் மெஜாரிட்டியில் இருக்கக்கூடிய என்டிஏ கோலிஷன் கவர்மெண்ட். நீங்கள் எதில் தலையிலா முண்டத்தை வச்சு எப்படி ஆட்சி அமைப்பீங்க? மோடி வர்சஸ் ஹெட்லெஸ் பாடி தானே, தலையில்லாத முண்டம் தானே மோடிக்கு எதிராக இருக்குது. அசாவுதீன் ஓவைசியா பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டு. சும்மா சரி மம்தா எல்லாருமே வந்து ஒரு ஆசையில் ஏதாவது நடந்துடாதா? அது அரசியல்வாதிக்கு இயல்பு தானே. அதிகாரத்தை சுவைச்சவங்க, அதிகாரம் வேணும்னு நினைக்கவங்க, அதிகாரத்தை இழந்தவங்க ஏதாவது நடந்துடாதா நம்ம அதிகாரத்துக்கு வந்துட மாட்டோமான்னு தானே நினைப்பாங்க. நீ மாடர்ன் பொலிட்டிக்ஸில் யார் அதிகாரத்தை விடறதுக்கு தயாராக இருக்காங்க? அன்னைக்கு காங்கிரஸ் ஸ்பிரிட்டில் ஒரு யூகோ, சரண் சிங் யூகோ, கர்நாடகா பங்காரப்பா யூகோ, ஜெயலலிதா அம்மையார் யூகோ. அப்படி அன்றைக்கி யூகோவில் அரசியல் பண்ணவங்கள்லாம் ஆட்சியை இழந்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதிகாரத்துக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. விபி சிங், தேவிலால் யூகோ. இப்போ யூகோ பார்த்து யார் அரசியல் பண்ணுறா? எல்லாமே காம்ப்ரமைஸில் ஓடிட்டுருக்கு. எப்படியும் காம்ப்ரமைஸ் பண்ணி அதிகாரத்தை தக்க வச்சு விடணும். அக்குமுலேட்டிங் பவர், அமாசிங் வெல்த் தான் அன்றைக்கு உள்ள மாடர்ன் பொலிட்டிக்ஸு. அப்படி இருக்கும்போது இவங்க இந்தியா கூட்டணிக்காரங்க வந்து கூட்டணி கட்சிகளெல்லாம் சின்ன சின்ன கட்சிகள்லாம் வந்துடுவாங்கன்னு எதிர்பார்க்கறதெல்லாம் அபத்தம். இன்னும் சொல்லப்போனால் மோடிக்கு எதிராக நோ அதர் ஆல்டர்னேட்டிவ். இதுதான் மோடிக்கு ப்ளஸ்ஸு. மோடி லீடர்ஷிப்பை சொல்லி தான் அந்த கூட்டணி கட்சிகளே எம்பியாக ஜெயித்தாங்க. தமிழ்நாட்டு சென்ட்ரிக்கா வந்து என்ன வன்மம்ப்பா மோடி மேலே, அப்பப்பா அர்த்தமே இல்லாமல் நினச்சே பார்க்க முடியாத வன்மமும் காழ்ப்புணர்ச்சியும் மக்களுக்கு சிந்தனையே இல்லாமல் மோடி மேலே இருக்குது. சரி, இப்போது இந்த ரிசல்ட்ஸை நம்ம பார்க்கும்பொழுது பிஜேபி வந்து சில புது மாநிலங்களில் தங்களுடைய கணக்கை வந்து தொடங்கியிருந்தாங்க. சில மாநிலங்கள் அவங்க ஸ்ட்ராங்காக இருந்த இடத்துல தோல்வி அடைஞ்சதுக்கான காரணம் வந்து இந்த புது மாநிலங்களை கான்சன்ட்ரேட் பண்ணதுனாலயா, இல்லை அங்கே வந்து ஆன்டி இன்கமன்சி ஒரு காரணமாக இருக்கும்னு நீங்கள் பார்க்குறீங்களா சார்? வெஸ்ட் பெங்காலில் தோற்றது எனக்கு அது இது பண்ண முடியல. எல்லாமே மட்ஸ் எல்லாம் இறங்கி வந்து பண்ணாங்க. எனிவே இப்போ பெண் லேடி களத்தில் இறங்கி நின்னது இன்னும் ஒரு பேக்கிங் கிடைக்கும். அந்த பேக்கிங் மம்தா பானர்ஜி கிடச்சிட்டு தான் பார்க்குறேன். ஸோ அவங்க பர்சனலி பல வழக்கில் இருந்தால் கூட பர்சனலி அவங்க ஒரு கிராப்பராக மணி மைண்டட் ஆளுன்னு மக்கள் அவங்கள பார்க்கலன்னு தான் எனக்கு தோணுது. எனிவே அங்கே நான் எதிர்பார்த்த சீட்டு பெங்காலில் வரல. யூபியில் சோஷியல் இன்ஜினியரிங்கை அகிலேஷ் யாதவ் பெட்ராவே பண்ணிட்டார். ஸோ அது அவருக்கு கை கொடுத்துருக்குது. ஜாட் ஃபேக்டர் ஹரியானா, ராஜஸ்தான். மற்றபடி மோடி எல்லா இடமே ஸ்டாட்டஸ்கோ தானே நல்லா வந்துட்டார். குஜராத், மத்திய பிரதேஷ், உத்தரகண்ட், ஜார்க்கண்டில் குறைஞ்சிருக்குது. ஹிமாச்சல், டெல்லி பிறந்தா கூட்டணி ஆகிட்டேன்.
ஆனால் சார் இப்போது ஒருவேளை இப்போ புதிய கணக்குகள் தொடங்குறது மூலமாக வந்து இந்த 5 ஆண்டுகளில் வந்து இப்போ தோத்த இடங்களையுமே அவங்க சரி செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவுக்கு இருக்கு இல்லையா? தோத்த இடத்துல சரி செய்யறதுக்கு மட்டும் இல்லை, ஜெயித்த இடத்துலையும் அலர்ட்டாக இருக்கணும், சான்ஸ் எடுக்கக்கூடாதுங்கிறதுல மோடியோட உண்மையான வெல்விஷர்ஸான நாங்கள் இந்தியா ஃபுல்லாக திங்க் பண்ணுறோம். நீங்கள் ஒரிசாவில் ஸ்வீப் பண்ணிட்டோம், காங்கிரஸ் தொடர்ந்து தோத்துட்டு இருக்கிறாப்புல, அவங்ககிட்ட ஒரு 2 இலக்க வாக்கு சதவீதம் இருக்குது. அவங்க தோற்று போன பிஜேடி கூட சேர்ந்துட்டாங்கன்னா, சைமல்டேனியல் எலெக்ஷனில் பார்லிமெண்ட்டில் அதிக சீட்டு நிற்கிறோம், அசம்பிளியில் நாங்கள் குறைஞ்சி நிற்கணும், அவங்க சேர்ந்துட்டாங்கன்னா 5 வருஷம் இருக்குது, நிறைய அரசியல் மாற்றங்கள் இருக்குது. என்றாலும் டே 1 மோடிக்கு எங்கெங்கெல்லாம் அலர்ட் பண்ணணுமோ, எங்கெங்கெல்லாம் சான்ஸ் எடுக்கக்கூடாதோ அங்கங்கெல்லாம் நாம் சஜஸ்ட் பண்ணிகிட்ருக்குறோம். அந்த வகையில் தான் நாம் ஒரிசா எலெக்ஷனை 29 மோடி பிரதமராக வரக்கூடிய டைமில் ஒரு 6 மாதம் அசம்பிளி அட்வான்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு பார்லிமெண்ட்டுக்குள்ளே பார்த்துக்கலாம். ஏன்னா சைமல்டேனியஸாக அசம்பிளியும் பார்லிமெண்ட்டு வச்சா தோத்த பிஜேடியும் காங்கிரஸும் சேர்ந்துட்டாங்கன்னா, எம்பியில் காங்கிரஸ் அதிகம் நின்றுக்கிட்டு அசம்பிளியை பிஜேடிக்குன்னு எடுத்து நின்றுட்டாங்கன்னா, அது அந்த 20 சீட்டுமே வந்து ஒரு கேள்விக்குரிய உருவாக்கும். ஸோ அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும், நம்ம மோடிக்காக சிந்திக்கணும். சும்மா அங்கே சப்பையாக சில்லற வேலைகளை பண்ணக்கூடிய சல்லி வேண்டாம், அது நம்ம பிரச்சனை இல்லை. அந்த விமர்சனங்கள்லாம் நம்மளை ஒன்றும் பண்ணாது, தூசி மாதிரி தட்டி விட்டுட்டு மோடிக்காக நம்ம திங்க் பண்ணிகிட்டு இருப்போம், மோடிக்காக நம்ம செயல்பட்டு இருப்போம். மோடி ஃபார் பிஎம் 2029 தான் நம்ம டீம். பிரசாந்த், ரிஷி, மல்டிலிங்குவல் நாவலிஸ்ட்டு, ஜெயந்தன், தென் மாதவன், இப்படியெல்லாம் நம்ம டீமில் உள்ள எல்லா நண்பர்களும் அதுக்காக தான் நம்ம டேட்டா எல்லாம் எடுத்து என்ன வரும் யாது வரும், மோடி சான்ஸ் எடுக்காமல் என்ன பண்ணுங்கிறத நாங்கள் டே 1 அதை பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி கூட அடுத்தால வந்து மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால பொது தொகுதியில் ஷெட்யூல் காஸ்ட்டை போட்டு யூபியில் வெற்றி பெற்றனால பிஜேபிக்கும் ஒரு ஆர்எஸ்எஸில் உள்ள ஒரு 50 இயர்ஸில் உள்ள யங்ஸ்டர் ஷெட்யூல் காஸ்ட்டுக்காரர் கூட ஒரு தேசிய தலைவராக வந்தால் பெட்டராக இருக்குங்கிற ஒரு சஜஷனை நாம் சொல்லியிருக்கோம். மோடி நாம் சொல்கிறதுல அவரால் நிறைவேற்றப்படக்கூடியதில் 100க்கு 90 வரை இது நிறைவேற்றியிருக்கிறார். அவர் நன்மைக்காக தான் நம்ம சொல்கிறோம். சசிகலா கிராக்டவுனும் அவர் நன்மைக்காக தான் நம்ம சொன்னோம். ஏன்னா அவங்கள அலோவ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்திய அளவில் பெரிய பொலிட்டிக்ஸ் பண்ணுவாங்க. நடராஜன் ரொம்ப பெரிய ஆள், யூபியில் கன்சிராமையும் முலாயம் சிங்கும் சேர்த்து வச்சு பாஜகவை தோக்கடிச்சு காட்டினவர், ஓபிசி பொலிட்டிக்ஸ் பண்ணிடுவாங்க. வெரி வெரி பவர்ஃபுல். அந்த அம்மையார் அந்த கலரை அடிச்சுட்டு போன அந்த இதை பார்த்தீங்களா, அப்போ டெரிஃபிக்காக போனாங்க அந்த அம்மையார். எனிவே நடராஜன் வந்து பெரிய இன்டலெக்சுவல். சசிகலா அம்மையார் ஜெயலலிதாவுக்கு தோழியாக இருந்தவள் அந்த ப்ராக்சிமிட்டி மூலமாக கலைஞரே எதிர்த்து பெரிய அளவுக்கு வியூகங்களை வகுத்து பண்ணவர். நிறைய அந்த லோக்கல் வேலைகள்லாம் ஜெயலலிதா அம்மையாருக்காக பண்ணது மட்டும் இல்லை, ஜெயலலிதா அம்மையாருக்கு ஹீட்டையும் தாண்டி துணிச்சலாக நின்றவர். உண்மையில எனக்கு இன்றைக்கி மரியாதை உண்டு. பட் அவர் சில விஷயங்கள் டெமாகக்கா பண்ண விஷயங்களுக்கு திருப்பி தாக்க வேண்டியிருந்ததில் தான் நாம் மோடி நன்மைக்காக அதை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணோம். மோடியும் அதை எடுத்துக்கிட்டாப்புல. இந்த சசிகலா விஷயத்தில் யார் சொன்னது நின்று கடைசியில் யூ ஆர் த கிரேட்னு சவுக்கு சங்கர் ட்வீட் போடக்கூடிய அளவுக்கு நம்ம சொன்னது தான் நின்று, மற்ற எல்லாரோட கருத்தும் அடிபட்டு போச்சு இல்லை. அதுக்காக நம்ம சொல்லக்கூடிய எல்லா கருத்துமே மோடி ஏற்றுக்குவார்னு அர்த்தம் இல்லை. பெரும்பாலான கருத்துக்களை மோடி ஏற்றுக்குவார். நம்ம மோடி நன்மைக்காக தான் நம்ம நிற்கிறோம். அதே வகையில் தான் இன்றைக்கும் வந்து நாம் 2026 அண்ணாமலையை ப்ரொஜெக்ட் பண்ணி நிற்கணும். எடப்பாடியை சிஎம்மாக சொல்கிறது எந்த வகையிலையும் மோடிக்கு 29 லாபம் இல்லை. எடப்பாடியை பலகீனப்படுத்தி அவரை 10% தள்ளி வேறு வழி இல்லாமல் 29 மோடி பிரைம் மினிஸ்டர்னே அவர் வரணும். இப்போ வந்து அவர் மோடி மைனஸ்ன்னு சொன்னவர் சந்திரபாபு நாயுடு மாதிரி வேறு வழி இல்லைன்னு வரணும். வரும்போது அவர் மைனர் பார்ட்னராக வரணும், 29 வரணும். 26 அவரை பலகீனப்படுத்தணும். அதுதான் பிஜேபிக்கு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கணும். அதுக்கு அண்ணாமலை தான் ஆயுதம். இதுதான் நம்ம சொல்கிறோம். இதில் நம்ம வேறு எங்கேயுமே நமக்கு தயக்கமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நம்ம வெளிப்படையாக நேர்மையாக தான் எல்லாமே சொல்கிறோம். டெமாலிஷன் சசிகலானாலும் நேர்மையாக தான் நம்ம சொல்லி ஆனஸ்டாக எல்லாருமே இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஓனரு, தினத்தந்தி ஓனரு, எல்லா தொழிலதிபர்களும் சசிகலா தான் எல்லான்னு அவங்கள்ட்ட போய் பூச்செண்டோடு நிற்கும்போது நம்ம சொன்னோம் கவர்னர் வரமாட்டாருன்னு சொன்னோம். ஏன்னா நம்ம மோடிக்காக திங்க் பண்ணுறோம். துணிச்சல்லாம் நம்ம வந்த இடம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் எந்த இடத்துல எந்த நெருப்பில் இருந்து நாம் வந்தங்கிறதெல்லாம் தெரியும். அதனால் நம்ம நியாயத்துக்காக நிற்போம், வெளிப்படையாக தான் அந்த இதை சொல்லுவோம். அதே போல் டாக்டர் ராமதாஸ் மேட்ரும். பட் இன்றைக்கி அவர் மீண்டும் எழும்பி வரணும்னு ஆசை நமக்கு இருக்குது. ஒரு பெரிய சமூகத்தை பிரதிபலிக்கக்கூடியவர். அவர் வாக்கை எடப்பாடிகிட்ட இழந்தாலும் கூட எழும்பி வந்துடணுங்கிற ஆசை நமக்கு இருக்குது. அதே போல் எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து அவரை முன்னிறுத்தி எதுவும் நடக்காதுன்னு தான் நம்ம கருத்து. 26 கூட அவர் சீஃப் மினிஸ்டர்னே அணி அமையாது. அது அந்த அணி அமைஞ்சால் மக்களும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ 2029
மோடி பிரதமருக்கு என்ன லாபம்னா வித்தியாசமான ஸ்ட்ராட்டஜி எடுத்து அண்ணாமலையை சிஎம் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணி எடப்பாடி பழனிசாமியை கொங்கு வேளாளர்கள்ட்ட ஒரு 1/3 பலவீனப்படுத்திட்டார். கோயம்புத்தூர், நீலகிரி, பொள்ளாச்சி பலவீனப்படுத்திட்டார். மற்ற இடத்துல ஓரளவு பலவீனப்படுத்தியிருக்காரு. இதில் என்னென்னா உள்ளுக்குள்ள உள்ள வன்னியரால் எடப்பாடி நிற்கிறார். நான் பார்த்துட்டேன். அதில் இன்னும் கொங்கு வேளாளர்கள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமியை 26 பலவீனப்படுத்தினாதான் 29 அவர் வழிக்கு வருவார். ஒரு 10-12 எம்பி சீட்டை வாங்கிக்கிட்டு 1-1 அவர் வருவார். இதுதான் நம்ம ஸ்ட்ராட்டஜி. மோடிக்கான இந்த ஸ்ட்ராட்டஜி. மோடி இதை ஏற்றுக்குவார். இங்கே டாம் டிக் அண்ட் ஹெரி என்ன சொன்னாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. கல்யாணராமனை நான் மதிக்கிறேன். அவர் ஒரு டெடிக்கேட்டட் ஆர்எஸ்எஸ் கேடர். அவருக்குன்னு ஒரு கருத்து இருக்கலாம், அதில் நான் மறுக்க வரல. நான் மற்றவங்கள தான் நான் சொல்கிறேன், நம்மளை பற்றி அவதூறாக பேசுகிறவங்கள தான் சொல்கிறேன். அதிமுக பாஜக கூட்டணி வரவிடாமல் செய்தது எங்கள் டீம் தான். எங்கள் டீமோட பூத் வைஸ் அனாலிசிஸ் ஈரோடு கிழக்க அங்குள்ள லோக்கல் பத்திரிகை நிருபர்கள் மூலமாக எங்கள் டீம் மெம்பர்ஸு எடுத்து கொடுத்ததுனால தான் எங்களை அது அண்ணாமலைகிட்ட கொடுத்து மோடிக்கிட்ட போய் எடப்பாடிக்கும் ஜாதி அடிப்படையில் எதிர்ப்பு இருக்குது, வெள்ளாளக்குண்டர் அல்லாதவங்களாம் அவரை எதிர்க்கிறாங்க, வன்னியர் அல்லாதவங்களாம் எதிர்க்கிறாங்க. இங்கே மோடிக்கு கிறிஸ்தவ முஸ்லீம் எதிர்ப்புன்னா இவங்களுக்கு நான் வெள்ளாளக்குண்டர் நான் வன்னியர் எதிர்ப்பு இருக்குது. அப்போ இன்றைக்கு எங்களோட அந்த ஸ்ட்ராட்டஜியில் தான் ஸ்டாலினுக்கு 6% குறைஞ்சிருக்கு. அதாவது எதிர்ப்போட்டெல்லாம் ஸ்டாலின் பக்கம் குவிஞ்சு 53க்கு போயிருப்பார் ஸ்டாலின். எதிர்ப்போட்டெல்லாம் ஸ்டாலின் பக்கம் குவிஞ்சு 53க்கு போயிருப்பார். பட்டு நாங்கள் பண்ண அந்த ஸ்ட்ராட்டஜி பாஜக நன்மைக்காக பண்ண ஸ்ட்ராட்டஜி தான். தோற்று போய் 1 சீட்டும் வராமல் மோடியால் தோற்று பாஜகவில் தோற்றுன்னு பொன்னையனும் சிவி சண்முகமும் நண்பர் ஜெயக்குமாரும் பேசுவாங்க. அப்போ அது வேண்டாம், பாஜக அங்கே வளருதுன்னு காட்டுறதுக்கு நாம் பண்ணணும். பாஜகவும் வளர்ந்துருக்குது. இதில் இன்டைரக்டாக சீமானுக்கும் ஒரு பெரிய கெயின் கிடச்சிருக்கு. 8% சீமானுங்க வந்தாருன்னு சொன்னால் 4 முனை போட்டியானது சீமானுக்கு ஒரு லாபம். அதில் சீமான் வந்து அண்டர் கம்யூனிட்டிஸ், சோ கால்டு பசியப்ப ஜாதிகள், புளியப்ப ஜாதிகள், பசியப்ப ஜாதிகள். சீமான் பசியப்ப ஜாதிகளுக்காக நிற்கிறாரு. அது நிற்கிறது வரை அவருக்கும் அது ஒரு இதை கொடுத்தது. எங்கள் பார்வையில் திமுக அணி 6% ஓட்டு குறைந்ததுக்கு காரணம் இந்த 4 முனை போட்டி தான் காரணம். அதில் எடப்பாடி பழனிசாமி கூட சேர்ந்திருந்தால் நான் கொங்கு வேளாளர்ஸ் எல்லாம் அப்படியே ஸ்டாலின் பக்கம் போயிருப்பாங்க, நான் வன்னியர்ஸ் எல்லாம் முழுமையாக ஸ்டாலின் பக்கம் போயிருப்பாங்க, அவர் 50%க்கு மேலே போயிருப்பாங்க. இந்த பொலிட்டிக்கல் நுணுக்கமான நாலேஜ் எல்லாம் மோடிக்கு தெரியும். நம்ம சொன்னால் அவர் அதை ரொம்ப வெரி குட் லிசனர், உடனே அதை அவரால் புரிஞ்சிக்க முடியும். சரியாக தப்பானே ஒரு முடிவுக்கு வந்துடுவார். சும்மா யார் மேலே உள்ள வெறுப்பில் என்ன பேசிகிட்டு இருக்கவங்கெல்லாம் விட்டுறலாம். இப்போ சுப்பிரமணிய சாமி பாருங்கள், ஐயோ ஒத்த ஓட்டு சுப்பிரமணிய சாமி, பிரைமரி எவிடன்ஸுக்கு அர்த்தம் தெரியாத சுப்பிரமணிய சாமி, நயனார் நாகேந்திரன் எம்எல்ஏ இருக்காருன்னு கூட தெரியாமல் ஒரு ட்விட்டர் போட்டிருக்கிறார். நயனார் நாகேந்திரன் 30% மேலே அங்கே திருநெல்வேலி தொகுதியில் வாக்கெடுத்ததில் அவர் அந்த தொகுதியில் பாஜக வளர்த்துருக்கார், நான் மறுக்க வரல. பட் எல்லாமே பார்க்கணும் இல்லையா? அது நாடார் மெஜாரிட்டி தொகுதி. அப்போ நாடாரை அஃபன் பண்ணி பண்ணுனா அது நாடார் வந்து நாம் தமிழர் பின்னாடி போயிட்டாங்கன்னா பாஜகவுக்கு லாஸ் இல்லை. இந்த நாடார் வந்து நயனாருக்கு போட்டிருக்காங்க, பாஜக பக்கம் நிற்கிறாங்க. அதை எப்படி கட்டையல் பண்ண முடியும்? சுப்பிரமணிய சாமிக்கு என்ன சொல்ல, அமித் மாலவே அப்போவே டோரை திறந்து விட்டு போங்க சார்ன்னு டாப்பில் இன்னும் வெக்கமானம் சூடு சொரணம் இல்லாமல் லெஜ்ஜை இல்லாமல் பாஜகவில் இருந்துகிட்ருக்குறாரு. சார், இப்போது காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 99 தொகுதிகள் கிட்ட வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனால் அந்த எதிர்க்கட்சி தலைவர் பதவியை வந்து ராகுல் காந்தி ஏற்கிறதுக்கு வந்து மறுக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன தயக்கம் இருக்குது சார் அவருக்கு? ஆனால் ரஜினிகாந்த் சொன்னது மாதிரி ஒரு பலமான எதிர்க்கட்சி தலைவர் வேணும், ராகுல் காந்தி ஏற்றுக்கொள்கிறத அந்த கட்சிக்கு நல்லதுன்னு நான் பார்க்குறேன். ஆனால் அவர் வந்து நான் பிரதமர் தான் ஆகுவேன் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்கார் ராகுல் காந்தி. அதெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க. இப்போ நாளைக்கே அதுக்கான வாய்ப்பு இல்லை. நீங்கள் உத்தவ் தாக்கரே தவிர அந்த அணிலே யாரும் அவரை பிரதமராக சொல்லலையே. யார் சொன்னார்? சரத்பவார் சொல்லலையே. இன்றைக்கி இவங்க சுப்ரியா சூலே ஸ்டேபிள் கவர்மெண்ட்டாக போகுன்ட்டாங்களே இந்த கவர்மெண்ட்டு. நம்ம சொன்ன மாதிரி சுப்ரியா சூலையை வந்து சிஎம்மாக அப்போவே சொல்லியிருந்தாங்கன்னா மகாராஷ்டிராவில் பிரச்சனையே இருந்திருக்காது. அவங்களுக்கு அப்புறம் எதிர்பார்ப்பு இருக்குது. உத்தவ் தாக்கரே ராகுல் காந்தி பிரதமர்னு சொன்னாருன்னா அவங்க வந்து ராகுல் காந்தி சப்போர்ட்டில், காங்கிரஸ் சப்போர்ட்டில் மகாராஷ்டிரா சிஎம் ஆகணுங்கிற ஆசை உத்தவ் தாக்கரேக்கு இருக்குது. சுப்ரியா சூலே ஸ்டேபிள் கவர்மெண்ட்டு மோடி கொடுப்பாருன்னு சொன்னாங்கன்னா அந்த இடத்துல மோடி சப்போர்ட்டில் நாம் சிஎம் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டாங்கிறது சுப்ரியா சூலே எண்ண ஓட்டத்தில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம சொல்கிறோம் இந்த கவர்மெண்ட் வந்து ஸ்டேபிளாக போகுங்கிறத நம்ம உறுதியாக சொல்கிறோம்.